ராஜேஸ்வரி பிரேமன், சட்டமன்றத்தில் இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா? ஜனநாயகத்தின் மாண்புல ஒரு 60 பேர் இறந்ததுக்கு கேள்வி கேட்குறாங்க. யார்? எதிர்கட்சி. அவங்க தான் கேள்வி கேட்கணும், அவங்க கேள்வி கேட்குறாங்க, அவங்களுடைய பணிகளை செய்கிறாங்க. ஆனால் செய்ய விடாமல் ஜனநாயகத்தில் குரல் வலையை நசுக்கிறதை எல்லாமே பார்க்குறோம். இதை பார்க்கும் பொழுது ஒரு சாதாரணமாக இருக்கிற ஓட்டு போடுற ஜனங்களுக்கு என்ன தோணும் இதை பார்த்து? அதாவது சட்டமன்றத்தில் தான் மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கான இடம். முதல்ல அன்பு சகோதரர் கனகராஜ் அவர்கள் இவங்க ஏன் பேசலன்னு இறுதியா முடிச்சாங்க. அதுதான் நகைப்புக்குரியதா இருக்கு. பேச அனுமதிக்கலங்கிறதுனால தான் இந்த தலைப்பையே பேசிட்டு இருக்கோம். முதல்லங்க அத்தியாவசியம் ஒரு 60 உயிர் போயிட்டுங்கிறத நீங்க தனியா வச்சுட்டு நாங்க மானிய கோரிக்கைகளை தான் பேசுவோம் அப்படின்னு சொல்ற இடத்துல ஒரு நிமிடம் என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்படி இருக்கிற இடத்துல இந்த இவ்வளோ பெரிய இறப்பு நிகழ்வுக்கு அப்புறம் கூட இவர்களுடைய நகைச்சுவையோ சட்டமன்றத்துல புகழாரமோ எங்கேயாவது ஏதாவது குறைஞ்சுதா? ஒரு நாள் கூட குறையல. அது ஒரு நகைச்சுவை மன்றமாக இருக்குன்னு நான் சொல்லல, அவர்களோட கூட்டணியில இருக்கக்கூடிய வேல்முருகன் அண்ணன் அவர்கள் சொல்றாரு. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் இருக்காருல்ல, அவர் வெளியில பேட்டி கொடுக்கிறாரு. நான் பேச வருவதை அவங்க பேச அனுமதிக்கல, என்ன பேச விடல, சிறை பற்றி பேசினா அதை பத்தி பேசாதீங்கிறாங்க, தென்பகுதியில சாதி கலவரம் குறித்து நான் பேச தொடங்கினா அது அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுவேன்னு சொல்றாங்க, ஏன் நீங்க சிறையிலேயே இருக்கீங்க, சிறையை விட்டு வெளியில வாங்கன்னு அப்பா அவர்கள் சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்ப இத்தனை இறப்புகள் ஏற்பட்டு இன்னைக்கு ஒரு தமிழ்நாடு ஒரு சோகமான சூழ்நிலை. ஒரு குறைந்தபட்சம் ஒரு வாரமாவது அந்த சோகத்தை நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வெளிப்படுத்துறீங்களா? ஏதாவது சட்டமன்றத்துல திராவிட புலிங்கிறாரு வேலையவர்கள் இன்று பேசும்போது, இன்று சட்டமன்றத்துல பேசும்போது சாலைங்கிற ஒரு வார்த்தைக்கு கிட்டத்தட்ட 8 நிமிஷமா விளக்கம் கொடுக்கிறாரு. அவரோட நடை, கவிதை, இலக்கணம் இதையெல்லாம் பேசுங்க. பேச வேண்டிய இடமோ காலமோ இதுவா? நீங்க அதை கூட ஒழுங்கா செய்யல. அப்படி இருக்கும்போது மக்கள் பிரச்சனை, மக்களுடைய பிரதான பிரச்சனை கள்ளச்சாராய பிரச்சனை, இத்தனை மரணங்கள் நடந்துட்டு இது குறித்து பேசுங்கன்னு சொல்லி பிரதான எதிர்கட்சி அங்க முதல்ல இதை பேசுங்க அப்புறம் மத்ததை பேசலாம்னு சொல்லும் போது அங்க உங்களுடைய மாண்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. மக்கள் உயிருக்கு முன்னாடி நீங்க மாண்புன்னு பேசுறது மிகவும் மக்கள் 21ஆம் தேதி எல்லா கட்சிகளும் பேசிருக்கு. உங்களை தவிர, அதிமுகவை தவிர, அதிமுக கூட்டணி கட்சிகளை தவிர 21ஆம் தேதி எல்லா கட்சிகளும் கள்ளக்குறிச்சி விஷயத்தை பேசியிருக்காங்க. நான் அதை பதிவு செய்யல. நான் பேசும்போது காங்கிரஸ் கட்சி சார்பாக தலைவர் பேசி, நீங்க மக்கள் இருக்கக்கூடிய நிலையை முழுவதுமாக உள்வாங்கி அதை எதிரொலித்தது எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான். அப்ப இவங்க என்ன பதில் கொடுக்கறாங்கன்னா, உங்களுக்கு ஏதோ நெருக்கடி இருக்கு. அப்பா அவர்கள் என்ன சொல்றாரு, உங்களுக்கு ஏதோ நெருக்கடி இருக்கு, அந்த நெருக்கடியை இங்க காட்டாதீங்க, அதை வெளியில கொண்டு போய் காட்டுங்கிறாரு. இதுவே மக்களுக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. எப்படி என்ன நெருக்கடி? எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனை தான் பிரதான நெருக்கடியாக எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கு. வேற என்ன நெருக்கடி இருக்கு? அதை குறித்து பேசுவதற்கு சட்டமன்றத்துக்கு வந்தா உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு அப்படின்னு கதை பேசுறாங்க. முதலையும் போனாரு. ஆமா, அப்ப அந்த நெருக்கடி என்ன? உங்களுக்கு நெருக்கடியே இல்லையா? இத்தனை உயிர் போயிருக்கு, இத்தனை குடும்பங்கள்ல ஒரே குடும்பத்துல அப்பா மகன் இவங்களெல்லாம் இழந்துட்டு ஒரு அம்மா உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க. பிள்ளைகள் 2 பேர், அப்பா அம்மா 2 பேருமே இழந்துட்டாங்க. இவர்களை எல்லாம் பார்த்து உங்களுக்கு எந்த நெருக்கடியும் ஒரு மனசுல ஒரு ஓரத்துல கூட உங்களுக்கு எந்த கனமுமே ஏற்படலையா? நான் கேட்கிறேன். அவர்கள் நம்ம இந்த தமிழ்நாட்டில் இருக்கோம்னா ஒரு துளியாவது அவர்களை பற்றி கவலை கொள்ளணுமா இல்லையா? இல்ல இந்த விஷயத்தை இமோஷனலா அவங்க எடுத்துட்டு போகல, ஒரு சதவீதம் கூட எடுத்துட்டு போகல. அந்த ஆதங்கம் இத கனிமொழி அவர்கள் போனாங்க, கள்ளக்குறிச்சிக்கு போனாங்க, போயிட்டு பேட்டி எடுக்க பத்திரிகையாளர்கள் நெருங்கும் போது என்ன சொல்லிட்டு போறாங்க, சிரிச்சுக்கிட்டு 2:30 மணிக்கு எனக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கு, ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஏதோ திருமண வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி. இதையெல்லாம் பார்த்து கொண்டு பொறுமையாக இருப்பது எங்களால எல்லாம் முடியாதுங்க. அந்த விஷயத்துல எதிர்கட்சி செய்வது மிக சரியானது. அவர்களை அடுத்த நாளே அங்க போறாரு, எல்லாத்தையும் முதலாளா போறாரு. ஆனா ஒரு முதலமைச்சர் போகல. முதலமைச்சர் ஏன் போகல அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனசுல இருக்கா? கண்டிப்பா ஆழமா இருக்கும்ல. அது என்ன மாதிரியான இமேஜை கொடுக்கும் திமுகவுக்கு? அவர்களே தவறு செய்ததை ஏற்றுக்கொண்டதுதான். ஆமா, நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், உங்க முன்னாடி வர்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஓஹோ, இதனுடைய நேரடி விளக்கம் இதுதான். பகுதி மக்கள் ஏதாவது ஆதங்கத்தை வெளிப்படுத்திடுவாங்க, ஆதங்கத்தை வேறு விதமாக வெளிப்படுத்திடுவாங்க அப்படிங்கறதோட அச்சம் தான். தவறு செய்தவர்கள் அந்த இடத்துக்கு போக பயப்படுவாங்கங்க. அது ஒரு தவறு செய்ததை ஒப்புக்கொண்ட மாதிரி இங்க அர்த்தம், அவ்வளவுதான். முதலமைச்சர் தான் தவறு பண்ணிருக்காரு. நிச்சயமாக. எப்படி? ஏன் துறை வாரியாக சொல்லட்டுமே. அந்த சகோதரர் சொன்னார்ல, உளவுத்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது, அங்க காவல்துறை கண்காணிப்பில் என்ன செஞ்சாரு, மாவட்ட ஆட்சியர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், சட்டமன்றத்தில் சென்ற ஆண்டு மார்ச் மாதம் சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி இதை நீங்க பார்க்கணும்னு
சொல்லும் போது கூட அதை நீங்க கன்சிடர் பண்ணலையே. ஒருவேளை அவர் குறிப்பிட்டதை நீங்க மையமாக வைத்து அது குறித்து ஆய்வு செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு 60 மரணங்கள் ஏற்படாம காப்பாத்தி இருக்கலாம்ல. குறைந்தபட்சம் அதை செய்யலையே. அப்ப இதையெல்லாம் கவனக்குறைவாக விட்டுட்டாங்கல்ல. இப்ப ரொம்ப கூலா எந்திரிச்சு நாங்க 40 ஜெயிச்சதாலதான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்ற முதலமைச்சருடைய பதில் இருக்கு இல்லையா, அது சாதாரணமா ஓட்டு போட்டவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எண்ணங்களை கொடுக்கும் திமுக மேல? நீங்க 40 ஜெயிச்சு அங்க போய் நீங்க பிரெட்டும் வடையும் சாப்பிடுறதுக்கு தான் அது பயன்பட போகுதே தவிர வேற எதற்கும் அது பயன்படல. அதை கருத்துல யாருமே கொள்ளல. மக்களுக்கு இங்க தமிழகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பிரதானமா இருக்கும்போது நீங்க வெற்றி பெற்றதை நினைச்சுக்கிட்டு இங்க யாரும் இல்ல. மக்கள் அவஸ்தைப்படுறாங்க. குடும்பத்துல ஒரு தெருவுல 4 சாவுங்க. இதை எப்படிங்க பார்க்க முடியும்? ஒரு தெருவுல 4 சாவு இயற்கையால ஏற்படல, ஒரு புயல்ல ஏற்படல, ஒரு வெள்ளத்துல ஏற்படல, இயற்கை பேரிடவில்ல, முழுக்க முழுக்க அரசுடைய கவனக்குறைவால மட்டுமே ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது இதனை நீங்க மையப்படுத்தி இந்த 8 நாள் 9 நாளே தலைப்பே நீங்க மாத்தி இருக்கணும். நீங்க மகனிய கோரிக்கைகளை விட்டுட்டு வேறு தலைப்பு கொடுத்திருக்கணும். அவைத்தலைவர் அதிமுக அவைத்தலைவர் அவர்கள் என்ன சொல்றாங்க, எஸ்பி வேலுமணி அவர்கள், இந்த 9 நாள்ல 8 நாள் இது மட்டுமே பேச போறாங்களாம். அதனாலதான் நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அவர்களுடைய கருத்து சரியானதா இல்லையா? வழக்கறிஞர் தானே பதில் சொல்லுங்க. பிரதான பிரச்சனையாக இருக்கும்போது நீங்க முழுவதுமாக மானிய கோரிக்கைகள் குறித்து தான் பேசுவோம். அப்படி பேசுற இடத்துல கூட பல நகைச்சுவை. இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் பேசுறாரு. அதற்கு பதிலளிக்கும் போது கூட அப்ப சொல்றாரு குடும்ப வன்முறைகள்ல அதிகமாக ஆண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாரு. அப்போ அவர்கள் சொல்றாரு சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார் போல இருக்கு. இது மாதிரியாக நகைச்சுவை பேசக்கூடிய இடமாக இன்று சட்டமன்றம் இருக்கு. கைத்தட்டும் இடமாகவும் இருந்தது. பட்டிமன்றம் இல்ல கனகராஜ் சார், நானும் அப்புறம் எல்லாரும் எடுத்துக்காட்டு எல்லாரும் பாருங்க. நேற்றைக்கு கூட அமைச்சர் டிஆர்பி ராஜா என்னுடைய மாமனார் ஊருக்கு கேக்குறீங்க, நான் கொடுக்காம இருப்பனா? இது என்ன சார்? 60 பேர் இறந்துட்டாங்க. எமோஷனை புரிஞ்சுக்கணும். கொண்டுட்டு வந்தீங்க, இதுதான் மாண்பா? நீங்க 89ல புரட்சி தலைவி அம்மா அவர்களை செய்து இதெல்லாம் மாண்பா? நீங்க மாண்பு குறித்து பேசுவதற்கு திமுகவுக்கு தகுதி இல்ல. தயவு செய்து நீங்க இந்த அளவுக்கு திமுக காரரா மாறாதீங்க. உண்மையை ஓரளவுக்கு ஒப்புக்கொள்ள பழகுங்க. இந்த 60 மரணங்கள் குறித்த வேதனையில இருக்கு. சட்டசபையில விதிகளை சொல்றோம். வர இருங்க. கூட்டணி கட்சிகள், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அவங்களாவது அட்லீஸ்ட் தோழமை சுட்டி இருக்கலாமே அப்படின்னு மக்களுக்கு ஒரு எண்ணம். சார் நான் அவங்க கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் சார், உங்ககிட்ட இல்ல. நீங்க தான் அங்க ஒண்ணும் பண்ணலையே. வர இருங்க. கூட்டணி கட்சிகளுடைய செயல்பாடு எப்படி மக்களுக்கு போய் ரீச் ஆகும்? கூட்டணி கட்சிகள் ஓரளவுக்கு கூட்டணி தர்மத்தை காப்பாற்றலாம். அதற்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை மீறி கூட்டணி கட்சி தர்மத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்கல்ல, அது மக்களுக்கு வேதனையை கொடுக்குது. ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகள் சார்பாகவும் ஒரு சிலர் இருப்பாங்க, அந்த ஊர்ல இருப்பாங்கல்ல, அவர்களுக்கு என்னடா இது நம்ம தலைவர் இதுக்கு இவ்வளவு வேகமா செயல்படுவார்னு நினைச்சோம், இந்த அளவுக்கு ஒரு வார்த்தை கூட ஒரு ஹாஷா கூட பேசலையே, ஒரு கடுமையான வார்த்தை கூட கொடுக்கலையே, எதிர்ப்பை தெரிவிக்கலையேங்கிற ஆதங்கம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. இதற்கெல்லாம் நிச்சயமாக 2026 முழுவதுமாக ஒரு மிகப்பெரிய விஷயமா நடக்கும். ஏன்னா பொறுமையா இருந்தாங்க மக்கள், இதுவரைக்கும் பல விஷயத்துல பொறுமையா இருந்தாங்க. இந்த 60 மரணத்தையுமே இவ்வளவு கேலி கூத்தாக ஒரு நகைச்சுவையாக மாற்றி சட்டமன்றத்துக்குள்ள எந்த துக்கமும் துயரமும் இல்லாம ரொம்ப இயல்பா செயல்பட்டு புகழாரம் கூடிக்கிட்டு ரொம்ப சகஜமாயிருச்சோ. ஏன்னா போதை பொருள், அதுக்கப்புறமா கள்ள சாராயம், டாஸ்மாக் மரணம், விஷ சாராய மரணம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த கள்ளக்குறிச்சியிலும் இதே வர சார் குட்காவும் தான் உங்க ஆட்சி தானே, உங்க கூட்டணி ஆட்சி தானே, அதுவும் தான் சார், அதுவும் தான் புடிச்சுக்கிட்டு இருக்காங்களே டன் கணக்குல. வர சார் வர இன்னும் லிஸ்ட் போட்டா இன்னும் 1 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கிறதால பழகி போச்சோ திமுகவுக்கு இதெல்லாம்? ஆமா, அவர்களுக்கு நீங்க கேட்டீங்க பணச்சுமையா அப்படின்னு கேட்டீங்க, அதற்கு ரொம்ப கோவப்பட்டாரு. நான் கேக்குறேன் சார், மக்களை போய் பார்க்காததற்கு காரணம் பண திமிரா? இது எல்லாத்தையுமே சகஜமா சாதாரணமா எடுத்துக்கிறாங்களே, இதற்கெல்லாம் காரணம் பண திமிரா? நான் கேக்குறேன். இல்ல அந்த மாதிரி இல்ல, நான் கேக்குறேன் சார். ஏன்னா ஒரு செத்துட்டாங்கன்னா 10 லட்சம் ரூபாய் இல்ல 10 லட்சம் கொடுத்து அடுத்த வருஷம் 15 லட்சம் கொடுப்பீங்களா? 10 லட்சம் கொடுக்க வேண்டியது அதிகாரிகளுடைய பணத்தையும் அவர்களுடைய சொத்தை எடுத்து கொடுத்துருங்க. நீங்க அததான் கட்சி காசை கொடுங்க, நாங்கள் தவறு பண்ணிட்டோம், கட்சி திமுக அறக்கட்டளை இருந்து கொடுங்க. மதுவிலக்கு அமைச்சர் இருக்காருல்ல, அவரோட பணத்தை எடுத்து நீங்க கொடுக்கணும், அல்லது திமுக கட்சியோட பணத்தை கொடுக்கணும். நீங்க அரசோட பணத்தை 10 லட்சமே ராணுவத்துல இறந்து போறவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு கொடுக்கல, இயற்கையினால இறக்குறவங்களுக்கு கொடுக்கல, மலைக்குழி மரணங்கள்ங்க, அதற்கு நீங்க இந்த அளவுக்கு கொடுக்கல.
அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு பணத்தை நீங்க கொடுக்குறீங்க. எதிர்க்கட்சிகள் பேசறதுக்கே உங்க வாய்ப்பு கொடுக்கல. 12 பேர்களுக்கு என்ன பணம் கொடுத்தாங்க? ஸ்டெர்லைட்ல செத்ததுக்கு சட்டமன்றத்துல இதற்கு மேலேயும் நீங்க அதிமுகவை வந்து பேச விடாம இருந்தீங்கன்னா ஜனநாயகத்தை படுகுழியில நீங்க புதைக்கிறதுக்கு சமமாக சட்டமன்றத்துக்குள்ள பேசலன்னா வெளியில பேசத்தான் போறாங்க. அதிமுகவோட மக்களும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து நின்னு பேசத்தான் போறாங்க. அதை அவங்க எப்படி எதிர்கொள்வாங்கங்கறத பத்தி இன்னும் விரிவாக பேசலாம். வனத்துறை குறித்து பேசினாங்கன்னு சொன்னார்ல கனகராஜ் சார் இன்னைக்கு சட்டமன்றத்துல. எந்தெந்த வனத்துல எல்லாம் சாராயம் காய்ச்சறங்கிறது குறித்து பேசினாங்களா? இல்ல அது என்னுடைய கேள்வி. வனத்துறை குறித்து பேசினாங்கல்ல, இன்றைக்கு வனத்துறை குறித்து பேசும்போது தமிழகத்துல எத்தனை வனத்துல எத்தனை காடுகள்ல சாராயம் காய்ச்சப்பட்டதா திமுக கவனிக்கலங்கிறத குறித்து பேசப்பட்டதா பேசப்படலையா? அதை சொல்லுங்க இவரை. இதுதான் எங்களுடைய ஆதங்கம். எங்களுடைய முழு ஆதங்கமும் தமிழகத்துல எங்கெங்க எல்லாம் சாராயம் காய்ச்சிருக்காங்க அதை ஏன் நீங்க கண்காணிக்க மாமூல் வாங்கிட்டு விட்டீங்க? இது குறித்தெல்லாம் பேசுவதற்கும் விவாதம் செய்வதற்கும் தடுப்பதற்கும் நேரம் கொடுங்கள் எதிர்க்கட்சிக்கு. இதை நோக்கி தான் இனிமே பயணிக்கணுங்கிறது அங்க நேரம் கொடுக்கறாங்களோ இல்லையோ மக்கள் அதிமுகவுக்கு எதிர்க்கட்சிக்கு நேரத்தை கொடுக்கத்தான் போறாங்க. அது எப்போங்கிறதை நம்ம பொறுத்திருந்து மத்தியில் ஆட்சி அமைக்க முடியல.